என்ன நண்பா, நீங்கள் எப்போதாவது ஏழ்மையிலிருந்து பணக்காரராக மாறியவர்களை பார்த்திருக்கிறீர்களா? அல்லது வாழ்க்கை பிரச்சனைகளோடு நேருக்கு நேர் மோதி பார்த்திருக்கிறீர்களா? இந்த உலகத்தில் ஒரு பெரிய பொய் இருக்கிறது. கடுமையாக உழைத்தால் வெற்றி நிச்சயம்னு. நீயும் அதை நம்பிதான் வாழ்றே. எலான் மஸ்க் பரம்பரை பணக்காரரா? இல்லையே. வித்தியாசமான சிந்தனையே அவருடைய வளர்ச்சிக்கான முக்கிய காரணம். காலை முதல் இரவு வரை உழைக்கிறாய், சோர்ந்து போகும் வரை வேலை செய்கிறாய். ஆனா உன் வாழ்க்கை முன்னேறுதா? அல்லது அதே இடத்திலேயே சிக்கி கிடக்குதா? ஒரு பக்கம் நீ, மற்றொரு பக்கம் உன்னை விட குறைவாக உழைக்கும் ஒருத்தன் சுகமாக வாழ்றான். பணம், மரியாதை, ஃப்ரீடம். அப்போ உனக்கு ஒரு டவுட் வரும், என்னடா இது, நான் தவறா செய்கிறேனா என்று. நண்பா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம். ஆனா உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பை ஸ்கிப் பண்ணாதீர்கள். உண்மை கொஞ்சம் கடினமா இருக்கும், ஆனா அதை கேட்கணும். உழைப்பு மட்டும் போதாது. ஏனெனில் ஒரு கழுதையும் நாளெங்கும் உழைக்கிறது, ஆனா அது ஒரு நாளும் செல்வந்தன் ஆகாது. ஏன் தெரியுமா? ஏனெனில் அதுக்கு சிந்தனை இல்லை, திசை இல்லை. அதே மாதிரி ஒரு மனிதன் சிந்தனை இல்லாமல் உழைத்தா அவன் வாழ்க்கை முழுக்க அதே இடத்திலே இருக்கும். ஆனா ஒரு மனிதன் பணக்காரர் மாதிரி சிந்திக்க ஆரம்பித்தா அவன் வாழ்க்கை மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்கும். இந்த உண்மையை இப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு மனிதன் இதை தெளிவாக சொன்னார். அவர்தான் சாணக்கியர். இன்றன் ஏழை மாதிரி வாழ்பவர்களை பணக்காரர் மாதிரி சிந்திக்க வைக்கும் சாணக்கியரின் 7 விதிகளை நாம் உடைத்து பார்க்க போகிறோம். கவனமாக கேள் நண்பா. இந்த வீடியோ உன் வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்டாக இருக்கலாம். சாணக்கியரின் முதல் விதி. நண்பா, வாழ்க்கையில் உழைப்பு மிகவும் முக்கியம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் ஒரு பெரிய உண்மை என்னவென்றால், உழைப்பால் மட்டும் ஒருவர் செல்வந்தராக முடியாது. இந்த உலகத்தில் அதிகமாக உழைக்கும் பலர் இன்னும் ஏழைகளாகவே இருக்கிறார்கள். அதே சமயம் குறைவாக உழைத்தும் சிலர் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். இந்த வித்தியாசம் எதனால் வருகிறது என்று யோசித்து பார்த்திருக்கிறாயா? அதன் காரணம் உழைப்பில் இல்லை, சிந்தனையில் உள்ளது. ஒரு கிராமத்தில் 2 விவசாயிகள் இருந்தார்கள். ஒருவன் தினமும் காலையில் எழுந்து சூரியன் மறையும் வரை கடுமையாக உழைப்பான். ஆனால் அவன் எப்போதும் கடன் சுமையிலேயே இருந்தான். மற்றொருவன் அவ்வளவு நேரம் உழைக்கவில்லை. ஆனால் அவன் நல்ல சிந்தனையுடன் காலநிலையை கவனித்தான். எப்பொழுது என்ன விதை போட வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டான். சில வருடங்களில் அவன் செல்வந்தனாக மாறினான். இங்கே வித்தியாசம் உழைப்பில் இல்லை, அறிவில்தான். சாணக்கியர் சொல்வது மிகவும் தெளிவானது. உழைப்பு ஒரு கருவி மட்டுமே. அந்த கருவியை எப்படி பயன்படுத்துவது என்பதை முடிவு செய்பவன் தான் அறிவாளி. திசை இல்லாத உழைப்பு காற்றில் பறக்கும் காகிதம் போல. அது அதிகமாக அசையும், ஆனால் எங்கும் சென்று சேராது. அதே நேரத்தில் திசையுடன் கூடிய உழைப்பு ஒரு அம்பு போல. அது நேராக இலக்கை அடையும். நண்பா, நீ உழைக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் உழைப்பதற்கு முன் சிந்திக்க கற்றுக்கொள். நீ செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். உன் உழைப்புக்கு ஒரு திசை இருக்க வேண்டும். இல்லையெனில் நீ எவ்வளவு உழைத்தாலும் வாழ்க்கை அதே இடத்திலேயே இருக்கும். சாணக்கியரின் 2ஆம் விதி. ஒரு மனிதன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் என்பதை காட்டிலும் அவன் எப்படி தனது ஆசைகளையும் பழக்கங்களையும் கட்டுப்படுத்துகிறான் என்பதுதான் அவன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. பலர் நல்ல சம்பளம் பெறுகிறார்கள், ஆனால் மாத முடிவில் அவர்களிடம் எதுவும் மிச்சம் இருக்காது. காரணம் அவர்களின் வருமானம் குறைவாக இருப்பதல்ல. காரணம் தன்னடக்கமில்லாத வாழ்க்கை முறை. சம்பளம் வந்த நாள் ஒரு திருவிழா போல இருக்கும். அந்த நாளில் பலர் திட்டமின்றி செலவு செய்கிறார்கள். தேவையில்லாத பொருட்களை வாங்குகிறார்கள். பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதற்காக கூட செலவு செய்கிறார்கள். இந்த பழக்கம் மெதுவாக அவர்களை கடன் சுமைக்கு தள்ளுகிறது. பணம் வருவது போலவே போய்விடுகிறது. இதை அவர்கள் கவனிக்கும் போது மிகவும் தாமதமாகிவிடும். சாணக்கியர் ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறார். தன்னை கட்டுப்படுத்த முடியாதவன் பணத்தை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. ஆசை வந்தவுடன் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் ஒரு மனிதனை பலவீனமாக்குகிறது. பணக்காரர்கள் இந்த பலவீனத்தை வென்றவர்கள். அவர்கள் உடனடி சந்தோஷத்தை தள்ளி வைத்து நீண்ட கால நலனை தேர்வு செய்கிறார்கள். அவர்கள் முதலில் சேமிப்பார்கள், பின்னர் முதலீடு செய்வார்கள், அதன் பிறகுதான் செலவு செய்வார்கள். தன்னடக்கம் என்பது வெறும் செலவை குறைப்பது மட்டுமல்ல. அது உன் எண்ணங்களை ஒழுங்குபடுத்துவது, உன் பழக்கங்களை மாற்றுவது, ஒரு திட்டமிட்ட வாழ்க்கையை உருவாக்குவது. நீ எப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதை பின்பற்றுவது. இதுவே உன் வாழ்க்கையில் ஒழுங்கை கொண்டு வரும். இந்த ஒழுங்குதான் செல்வத்தை உன்னிடம் நிலையாக வைத்திருக்கும். நண்பா, நீ இன்னைக்கு ஒரு சிறிய முடிவு எடுக்க வேண்டும். ஆசை வந்தவுடன் அதை நிறைவேற்றாமல் ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். இது தேவையா அல்லது தேவையற்றதா என்று உன்னையே கேட்க வேண்டும். இந்த ஒரு பழக்கம் உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும்.
தன்னடக்கம் கொண்ட மனிதன்தான் உண்மையில் சுதந்திரமானவன். அவனிடம் பணமும் தங்கும், மரியாதையும் தங்கும், நிம்மதியும் தங்கும். சாணக்கியரின் 3ஆம் விதி: பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை என்றால் அந்த பணத்தை காப்பது அதைவிட பெரிய அறிவு. பலர் வாழ்க்கையில் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தை எப்படி பாதுகாப்பது என்று யோசிப்பதில்லை. இதுவே அவர்களை வருடங்கள் கடந்தாலும் அதே நிலைமையில் வைத்திருக்கிறது. ஒரு மனிதன் மாதம் நல்ல தொகையை சம்பாதிக்கிறான் என்று நினைத்துக்கொள். அவன் அந்த பணத்தை முழுவதும் செலவு செய்து விடுகிறான். மாத முடிவில் அவன் கையில் ஒன்றும் மிச்சம் இருக்காது. மீண்டும் அடுத்த மாதம் அதே சுழற்சி தொடங்கும். மற்றொருவன் அதே அளவு சம்பாதிக்கிறான். ஆனால் அவன் ஒரு பகுதியை சேமிக்கிறான், ஒரு பகுதியை முதலீடு செய்கிறான், மீதியை தான் செலவு செய்கிறான். சில வருடங்களில் அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய வித்தியாசம் உருவாகும். பணம் ஒரு தண்ணீர் தொட்டி போல. அதை நிரப்புவது உன் வருமானம். ஆனால் அந்த தொட்டியில் சிறிய கசிவு இருந்தால் நீ எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அது நிரம்பாது. அதேபோல் தேவையற்ற செலவுகள் உன் வாழ்க்கையில் இருந்தால் உன் வருமானம் எவ்வளவு இருந்தாலும் அது போதாது. பணத்தை காப்பது என்பது வெறும் சேமிப்பல்ல. உன் செலவுகளை கவனிப்பது, ஆசைகளை கட்டுப்படுத்துவது, திட்டமிட்டு பணத்தை பயன்படுத்துவது. சாணக்கியர் சொல்வது மிகவும் தெளிவானது. உன் வருமானம் உன் சொத்து அல்ல. உன் கையில் மிச்சமாக இருக்கும் தொகையே உன் உண்மையான செல்வம். இந்த ஒரு உண்மையை புரிந்து கொண்டவனே வாழ்க்கையில் முன்னேற முடியும். இல்லையெனில் அவன் எவ்வளவு சம்பாதித்தாலும் அவன் வாழ்க்கை முன்னேறாது. நண்பா, நீ இன்று முதல் ஒரு பழக்கத்தை தொடங்கு. உன் பணத்தை மதிக்க ஆரம்பி. சம்பளம் வந்தவுடன் முதலில் ஒரு பகுதியை உனக்காக ஒதுக்கி வை. அதை சேமி அல்லது முதலீடு செய். அதன் பிறகுதான் செலவுகளை திட்டமிடு. இந்த ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையை மெதுவாக பாதுகாப்பான பாதைக்கு கொண்டு செல்லும். பணத்தை காப்பது ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தை உருவாக்கினால்தான் நீ உண்மையான செல்வந்தன் ஆக முடியும். சாணக்கியரின் 4ஆம் விதி: இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சமமாக கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு செல்வம் நேரம்தான். பணம் எல்லோரிடமும் சமமாக இருக்காது. வாய்ப்புகள் கூட சமமாக இருக்காது. ஆனால் ஒரு நாளில் 24 மணி நேரம் என்ற செல்வம் மட்டும் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே மாதிரிதான். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் வித்தியாசம் நேரத்தை பயன்படுத்தும் முறையில்தான் இருக்கிறது. பலர் நேரத்தை ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் தினமும் எவ்வளவு நேரம் வீணாக செலவழிக்கிறார்கள் என்பதை கவனிக்கவே மாட்டார்கள். அர்த்தமில்லாத சிந்தனைகள், தேவையற்ற உரையாடல்கள், பயனில்லாத பொழுதுபோக்குகள், இவையெல்லாம் மெதுவாக அவர்களின் வாழ்க்கையை சிதைக்கிறது. பின்னர் அவர்கள் முன்னேற்றமில்லை என்று குறை சொல்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் நேரத்தை மதிக்கவில்லை. பணக்காரர்கள் நேரத்தை வேற மாதிரி பார்க்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒரு முதலீடாக பார்க்கிறார்கள். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அவர்கள் நாளை முன்கூட்டியே திட்டமிடுவார்கள். காலை என்ன செய்ய வேண்டும், பகலில் என்ன சாதிக்க வேண்டும், மாலையில் என்ன மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று தெளிவாக இருப்பார்கள். இந்த ஒழுங்குதான் அவர்களை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்துகிறது. சாணக்கியர் ஒரு ஆழமான உண்மையை சொல்கிறார். தங்கத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனால் நேரத்தை இழந்தால் அதை உலகத்தில் யாராலும் வாங்க முடியாது. இது கடினமான உண்மை. ஆனால் இதை புரிந்து கொண்டவனே வாழ்க்கையில் உயர முடியும். நேரத்தை வீணாக்குவது தங்க நாணயங்களை கடலில் வீசுவது போல. வித்தியாசம் என்னவென்றால் தங்கம் மீண்டும் கிடைக்கலாம், நேரம் ஒருபோதும் கிடைக்காது. நீ இன்று முதல் உன் நேரத்தை கண்காணிக்க ஆரம்பி. தினமும் என்ன செய்கிறாய் என்று எழுதிப்பாரு. உன் நேரம் உன்னை முன்னேற்றுகிறதா அல்லது பின்னுக்கு தள்ளுகிறதா என்று உன்னையே கேள். இந்த ஒரு பழக்கம் உன் வாழ்க்கையை மாற்றும். நேரத்தை கட்டுப்படுத்தும் மனிதன் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவான். நேரம் உன் நண்பனாக மாறினால் வெற்றி தானாக உன்னை தேடி வரும். சாணக்கியரின் 5ஆம் விதி: இந்த உலகத்தில் அழியாத ஒரே ஒரு செல்வம் அறிவுதான். பணம் இழக்கலாம், சொத்து நாசமாகலாம், வாய்ப்புகள் மாறலாம். ஆனால் ஒரு முறை பெற்ற அறிவை யாராலும் பறிக்க முடியாது. அதனால்தான் உண்மையான பணக்காரர்கள் பணத்தை விட அறிவில் முதலீடு செய்வார்கள். அவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்வதை மிகப்பெரிய கடமையாக கருதுவார்கள். பலர் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு நேரம் ஒதுக்க மாட்டார்கள். புதிய திறன்களை வளர்க்க முயற்சி செய்ய மாட்டார்கள். இதனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வருமான நிலையை தாண்ட முடியாமல் சிக்கிக் கொள்கிறார்கள். வாழ்க்கை முழுவதும் அதே நிலைதான் தொடர்கிறது. மாற்றமில்லை, வளர்ச்சி இல்லை. பணக்காரர்கள் வேறுபட்டவர்கள். அவர்கள் தினமும் கற்றுக்கொள்வார்கள். புத்தகங்கள் படிப்பார்கள். அனுபவம் உள்ளவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். தங்களின் தவறுகளை ஆய்வு செய்வார்கள். அவர்கள் ஒரு விஷயம் நன்றாக தெரிந்தவர்கள். அவர்களின் வருமானம் அவர்களின் திறமையின் அளவையே பின்பற்றும். திறமை உயர்ந்தால் வருமானமும் உயர்வது தவிர்க்க முடியாதது. சாணக்கியர் சொல்வார், அறிவுதான் மனிதனை உயர்த்தும் உண்மையான சக்தி. அது திருட முடியாத செல்வம். அது காலத்தால் அழியாத பொக்கிஷம்.
அறிவு உள்ளவன் வாய்ப்புகளை முன்னதாகவே காண்கிறான். அவன் முடிவுகளை தெளிவாக எடுக்கிறான். அவன் பயத்தை விட புரிதலை நம்புகிறான். அதனால் அவன் முன்னேறுகிறான். நீ இன்று முதல் உன்னிடம் முதலீடு செய்ய ஆரம்பிக்க வேண்டும். தினமும் குறைந்தது 1 மணி நேரம் உன் வளர்ச்சிக்காக ஒதுக்கு. ஒரு புத்தகம் படி, ஒரு புதிய திறனை கற்றுக்கொள், உன் சிந்தனையை மேம்படுத்து. இந்த சிறிய பழக்கம் நாளைக்கு பெரிய மாற்றமாக மாறும். பணம் சம்பாதிப்பது முக்கியம், ஆனால் அதைவிட முக்கியமானது அதை சம்பாதிக்க தகுதியான மனிதராக மாறுவது. அந்த தகுதியை உருவாக்கும் ஒரே வழி அறிவில் முதலீடு செய்வதே. சாணக்கியரின் 6ஆம் விதி. வாழ்க்கையில் வெற்றி பெறுபவர்கள் எல்லாரும் ஒரு பொதுவான திறனை கொண்டிருக்கிறார்கள். அது வாய்ப்பை அடையாளம் காணும் திறன். வாய்ப்பு எல்லோருக்கும் வருகிறது, ஆனால் அதை எல்லோரும் கவனிக்க மாட்டார்கள். சிலர் அதை பார்த்தும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இன்னும் சிலர் புரிந்து கொண்டாலும் செயல்பட மாட்டார்கள். இதுதான் அவர்களை மற்றவர்களிடமிருந்து பிரிக்கிறது. பலர் வாழ்க்கையில் ஒரு பெரிய வாய்ப்பு வர வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் வாய்ப்புகள் பெரியதாக தோன்றாது. அது சிறியதாக தான் வரும். ஒரு சின்ன மாற்றம், ஒரு புதிய யோசனை, ஒரு புதிய சந்திப்பு, ஒரு புதிய திறன், கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. இதை கவனிக்கும் மனிதன்தான் அதை பயன்படுத்தி முன்னேறுகிறான். மற்றவர்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விட்டுவிடுகிறார்கள். பயமும் தயக்கமும் தான் வாய்ப்பின் மிகப்பெரிய எதிரிகள். பலர் ஒரு வாய்ப்பு வந்தவுடன் நான் இதை செய்ய முடியுமா என்று சந்தேகப்படுவார்கள். தோல்வி வந்தால் என்ன செய்வேன் என்று பயப்படுவார்கள். அதனால் அவர்கள் அந்த வாய்ப்பை தள்ளிவிடுவார்கள். சில மாதங்கள் அல்லது சில வருடங்கள் கழித்து அதே வாய்ப்பை பயன்படுத்திய ஒருவர் உயர்ந்த நிலையில் இருப்பதை பார்த்து வருந்துவார்கள். ஆனால் அது அவர்களின் தவறான முடிவுதான் காரணம். சாணக்கியர் சொல்வாரு, வாய்ப்பு கதவை தட்டி வராது, அது அமைதியாக வந்து போகும். அதை காண்பது விழிப்புடன் இருப்பவர்களுக்கு மட்டுமே சாத்தியம். கவனமில்லாதவன் அதை காண மாட்டான். இதுவே உண்மை. வாழ்க்கையில் ஒரே சூழ்நிலையில் இருந்தும் ஒருவன் செல்வந்தனாக மாறுகிறான், மற்றொருவன் அதே இடத்தில் நின்று விடுகிறான். காரணம் அதிர்ஷ்டம் இல்லை, பார்வைதான். நண்பா, நீ இன்று முதல் உன் சுற்றுப்புறத்தை கவனிக்க ஆரம்பி. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஒரு வாய்ப்பாக பார்க்க முயற்சி செய். பயத்தை விட செயலில் கவனம் கொடு. சிறிய வாய்ப்புகளை பயன்படுத்த கற்றுக்கொண்டால் பெரிய வாய்ப்புகள் தானாக உன்னை தேடி வரும். வாய்ப்பை அடையாளம் காணும் திறன் உன்னிடம் உருவான நாளிலிருந்து உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். சாணக்கியரின் 7ஆம் விதி. நண்பா, பணம் சம்பாதிப்பது ஒரு முக்கியமான கட்டம், ஆனால் அதை பாதுகாப்பது அதை விட பெரிய பொறுப்பு. பலர் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நல்ல வருமானம் பெற ஆரம்பிக்கிறார்கள். சிலர் செல்வந்தர்களாக கூட மாறுகிறார்கள். ஆனால் சில வருடங்கள் கழித்து அவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி விடுகிறார்கள். காரணம், அவர்கள் பணத்தை காப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ளவில்லை. ஒரு மனிதன் சம்பாதிக்கும் பணத்தை முழுவதும் ஒரே இடத்தில் வைத்தால் அது ஆபத்து. வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. வேலை மாறலாம், வருமானம் குறையலாம், எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம். இந்த நேரங்களில் பாதுகாப்பு இல்லாதவன் உடனே சிக்கலில் விழுவான். இதுதான் பலரின் வாழ்க்கையில் நடக்கிறது. பணக்காரர்கள் இந்த விஷயத்தை நன்றாக புரிந்தவர்கள். அவர்கள் ஒரே வருமானத்தை மட்டும் நம்பியிருக்க மாட்டார்கள். அவர்கள் பல வழிகளில் வருமானத்தை உருவாக்குவார்கள். அவர்கள் பணத்தை பல இடங்களில் பகிர்ந்து வைப்பார்கள். இது அவர்களுக்கு பாதுகாப்பை தரும். ஒரு வழி பாதிக்கப்பட்டாலும் மற்ற வழிகள் அவர்களை காப்பாற்றும். சாணக்கியர் சொல்வார், செல்வத்தை காக்க தெரியாதவன் அதை பெற தகுதியற்றவன். இது ஒரு கடினமான உண்மை. ஆனால் இதை புரிந்து கொண்டவனே நீண்ட காலம் செல்வந்தனாக இருக்க முடியும். பணம் சம்பாதிப்பது மட்டுமே முக்கியம் என்று நினைத்தவன் ஒரு நாள் அதை இழந்து விடுவான். ஆனால் அதை பாதுகாக்க கற்றுக்கொண்டவன் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியாக வாழ முடியும். நண்பா, நீ இன்று முதல் உன் பணத்தை பாதுகாக்க கற்றுக்கொள். உன் வருமானத்தை ஒரே இடத்தில் வைத்திருக்கிறாதே, பல வழிகளில் வளர்த்து வை. தேவையற்ற ஆபத்துகளை தவிர்த்து திட்டமிட்டு செயல்படு. இது உன் வாழ்க்கைக்கு ஒரு வலுவான அடித்தளம் அமைக்கும். செல்வம் வருவது ஒரு வெற்றி, ஆனால் அது நீண்ட காலம் உன்னிடம் தங்குவதுதான் உண்மையான வெற்றி.